ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு அருமையான அனிமேஷன் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தி போலார் எக்ஸ்பிரஸ். இந்த படத்தில் நம்ம ஹீரோவான சின்ன பையனுக்கு கிறிஸ்மஸ் மேலேயும் சாண்டா மேலேயும் சுத்தமாக நம்பிக்கை போயிடுது. அந்த நேரத்தில் இவனை நார்த் போலுக்கு கூட்டிகிட்டு போக ஒரு ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயினில் ஏறி இவன் என்ன பார்த்தான், அங்கே நடந்த ஆச்சரியங்களும் சாகசங்களும் தான் இந்த படம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஹாலிவுட் கிராங்க். நான் உங்கள் அட்மின். படம் ஹாலிவுட்டு, கதை நம்ம ஸ்டைலு. ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோவான சின்ன பையன் அவனோட பெட்டில் படுத்து தூங்கும்போது சாண்டாவோட பெல் ஜிங்கிள் சத்தம் கேட்டு எழுந்துக்கிறான். யாருக்கும் தெரியாத சைலண்டாக கீழே போய் பார்க்கும்போது அவன் தங்கச்சி வச்சுட்டு இருந்த பிஸ்கெட்டும் பழம் அப்படியே இருக்குது. சாண்டா வந்து சாப்பிட்லன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே பையன் சோகமாக தலையை தொங்க போட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்ப பெல் ஜிங்கிள் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா சாண்டாவோட நிழல் தெரியுது. அப்புறமா தான் காட்டுறாங்க அது அவனோட அப்பாவும் தங்கச்சியும். இவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா பாத்திரக்கூடாதுன்னு குடுன்னு மேலே ஏறி அவன் ரூமுக்கு போய் கதவு ஓட்ட வழியா அவங்க என்ன பேசுனாங்கன்னு கேட்டுட்ருப்பான். அண்ணா சாண்டான்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்கிறாரு, அது நிஜமா அப்பா அப்படின்னு கேட்ட உடனே, உங்கள் அண்ணன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, சாண்டான்னு ஒருத்தர் நிஜமாவே இருக்காரு, நீ தூங்குனாதான் வந்து அவர் கிஃப்ட் வச்சுட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியில் போயிடுறாங்க. நம்ம பையன் என்ன பண்ணுவான், நியூஸ் ஆர்டிகல்லாம் பார்த்துட்டு இருப்பான். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து சாண்டா கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போகிற மாதிரியும், ஒரு சின்ன பையன் அவனோட அப்பா தான் சாண்டா மாதிரி வேஷம் போட்டு அவனை ஏமாத்துற மாதிரியும் டிஸ்கவரின்னு ஒரு ஆர்டிக்கலில் போட்டதை பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவனோட அப்பாவும் அம்மாவும் வர சத்தத்தை கேட்டு பெட்டில் படுத்து தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருப்பான். வந்தவங்க பையன் தூங்குறத பார்த்து ஆச்சரியமாகி எல்லா கிறிஸ்மஸுக்கும் சாண்டாக்காக முயற்சிட்டு இருப்பான். இந்த கிறிஸ்மஸ் தூங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவனுக்கும் சாண்டா மேலே சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சுல்ல. என்ன பண்ணுறான், டைமை பார்க்குறான். மணி 10:20 ஆகுது. இதுக்கு மேலே முடிச்சுட்டு இருந்த வேலைக்காக தான் தூங்கிடுவான். திடீர்னு மொழி போகுது. மணியை பார்த்தா 11:55. அதுலேயே ஸ்டக்காகி நிற்குது. அவனோட ரூமுக்கு மட்டும் நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆடுது. வெளியே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சத்தம் கேட்குது. நம்ம பையனை என்ன பண்ணுறான், வெளியே போய் பார்க்கலான்னு ஆர்வத்தோட நைட் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுப்பான் பாருங்க, ஒரு பேக்கெட் தெரிஞ்சிடும். அதெல்லாம் சுத்தமாக கண்டுக்காமல் வெளியே போய் பார்த்தா ஜெய்சாண்டிக்காக ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்குது வெளியே. அந்த நேரத்தில் எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. நம்ம பையனுக்கிட்ட போய் பார்க்குறான். யாருன்னு பார்த்தா அந்த ட்ரெயினோட கண்டக்டர். சரிப்பா ஏறு அப்படின்னு அந்த கண்டக்டர் சொல்ல, எங்கே அப்படின்னு இவனும் கேட்பான். வேற எங்கே, நார்த் போலுக்கு தான், இதுதான் தி போலார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொன்ன உடனே, நார்த் போலுக்கா அப்படின்னு இவன் கேட்பான். நீ நம்பலன்னு நினைக்கிறேன், இது நீ தானே? இந்த வருஷம் நீ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கிற சாண்டா கூட போட்டோ எடுக்கல, சாண்டாக்கு லெட்டரும் எழுதலை. அது மட்டும் இல்லாமல் உன் தங்கச்சி சாண்டாக்காக வச்சுட்டு இருந்த பிஸ்கட்டையும் பழையும் வெளியே வச்சிருக்க. உனக்கு சாண்டா மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சந்தேகத்தை போக இந்த ட்ரெயினில் ஏறு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பையனும் பேக் அடிச்சிடறான். சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டரும் ட்ரெயினை மூவ் பண்ணும்போது நம்ம பையனே இதுக்கு மேலே இந்த சான்ஸ் கிடைக்காதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ட்ரெயினில் ஏறிடுவான். சரின்னு உள்ளே போய் பார்த்தா அவனோட வயசு பசங்களாம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு சீட்டில் அமைதியாக உட்காரும்போது பக்கத்து சீட்டில் இருந்த ஒரு சின்ன பொண்ணு அவனை குறுன்னு பார்த்து சிரிக்கும். முன்னாடி சீட்டில் கண்ணாடி போட்ட ஒரு பையன் இருப்பான். இது என்ன ட்ரெயின் தெரியுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு மேஜிக் ட்ரெயின் தானே அப்படின்னு சொல்லும்போது, மேஜிக் ட்ரெயின்னு எல்லாருக்குமே தெரியும், இந்த ட்ரெயினோட மாடல் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இது நிஜமாவே நார்த் போலுக்கு தான் போகுதா அப்படின்னு கேட்பான். அந்த பொண்ணு இது நார்த் போலுக்கு தான் போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சிட்டியில் இருக்கிற ஃபேமஸான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வருது. எல்லா பசங்களும் அந்த ஸ்டோரை பார்ப்பாங்க. அந்த சாண்டாவோட பொம்மையை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு சலிப்பு தட்டுது. இன்னுமாரா இதை நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கண்டக்டர் உள்ளே வந்து நம்ம பையன்கிட்ட டிக்கெட் கேட்கும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. பாக்கெட்டை செக் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே செக் பண்ணி பார்த்தா பாக்கெட் ஓட்டையாக இருக்குது. இன்னொரு பாக்கெட் இருக்குல்ல, அதை செக் பண்ணு. இவனும் செக் பண்ணி பார்த்தா உள்ள கோல்டன் கலரில் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட்டை கொடுத்தவொடனே அந்த மனுஷனை பஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அதில் பிஇன்னு பஞ்ச் ஆகியிருக்கு. உடனே அந்த கண்ணாடி போட்ட பையன் வந்துடுறான். எனக்கும் எல்லின்னு பஞ்ச் பண்ணியிருக்காரு, எல்லா பசங்களுக்கும் லெட்டர்ஸை பஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு இடத்துல ட்ரெயின் நிற்குது. நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன டைலாகை அப்படியே அந்த பையன்கிட்டையும் சொல்கிறாரு. அந்த பையனும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிக்கிறான். ட்ரெயின் மூவ் ஆகும்போது நம்ம ஹீரோ பாய் சொன்ன உடனே அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏறலான்னு ஓடி வரும்போது கீழே விழுந்துடுறான். நம்ம ஹீரோவும் வந்து இந்த ட்ரெயினை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கண்ணாடி போட்ட பையன் லிவரை பிடிச்சி இழுத்தினா ட்ரெயின் நின்றுடும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் யோசிக்காம லிவரை பிடிச்சி இழுத்து அந்த ட்ரெயினை நிறுத்திடுறான். அந்த சின்ன பையனும் ட்ரெயினில் ஏறிடுறான். ஆனால் இவங்களோட சிரமம் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல போயிடுறான். ட்ரெயின் நின்ன உடனே நம்ம கண்டக்டர் வந்துடுறாரு. யார் ட்ரெயினை நிறுத்தினது அப்படின்னு கேட்ட உடனே அந்த கண்ணாடி போட்ட பயப்புள்ள போட்டு கொடுத்துரும். தம்பி, உனக்கு வேணா இந்த கிறிஸ்மஸ் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன பொண்ணு சொல்லிவிடும், அந்த பையன் ஏறணுன்னு தான் ட்ரெயினை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி அது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே டங்குன்னு மண்டி ஆட்டுறாங்க 2 பேரும். சரி, நடந்தது நடந்து போச்சு, இனி நம்ம எங்கேயுமே நிற்கக்கூடாது, இந்த ட்ரெயின் நேராக நார்த் போல தான் ஸ்டாப் ஆகணும், எல்லாரும் அவங்க சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் உட்காந்துடுறாங்க. யார் யாருக்கெல்லாம் ஹாட் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா பீஸுங்களும் கையை தூக்குதுங்க. அமைதியாக இருந்த இடமே கலவர பூமியாக மாறுது. அங்கே வந்து ஷெஃப்ஸும் வெயிட்டர்ஸும் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஹாட் சாக்லேட்டை பரிமாறும்போது அந்த சின்ன பொண்ணு மட்டும் ஒரு ஹாட் சாக்லேட்டை மறைச்சி வச்சுருவாங்க.
எதுக்குன்னா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு குடுக்குறதுக்கு தான் வச்சிருக்காங்க. நம்ம கண்டக்டரும் இறங்கி பாட்டு பாடிக்கிட்டு ஸ்டெப் போட்டுக்கிட்டு இருப்பாரு மனுஷன். நம்ம பசங்களும் ஹாட் சாக்லேட்ட குடிச்சு முடிச்ச உடனே சீட்டெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாட் சாக்லேட் அந்த பையனுக்கு குடுக்கலான்னு போகும்போது கரெக்ட்டா கண்டக்டர் வந்துடுறாரு. வா 2 பேரும் போய் அந்த பையனுக்கு ஹாட் சாக்லேட்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு சீட்லயே டிக்கெட் வெட்டிட்டு போயிடுவாங்க. அது இன்னும் பஞ்ச் கூட ஆகல. நம்ம பையன் என்ன பண்ணுவான், டிக்கெட்ட குடுக்கலன்னு சொல்லிட்டு கதவு தொறக்கும்போது கண்டக்டர் போகும்போது நல்லா இருந்த ரூட்டு இவன் போகும்போது கலவரமா மாறுது. கையில இந்த டிக்கெட் பறந்துருது. பறந்து போய் விண்டோல போய் மாட்டிக்க, பையன் என்ன பண்ணுவான், அந்த விண்டோவ கீழ இறக்கும்போது திரும்ப காத்துல அடிச்சுட்டு போயிடும். நேரா அந்த டிக்கெட் காட்டுக்கு நடுவுல இருக்க ஸ்னோ மேல விழுந்துரும். அங்க இருந்து நரி கூட்டம் ஓடும்போது காத்துல பறக்க ஆரம்பிக்கும். அந்த டிக்கெட்ட இறன்னு நினைச்சு ஒரு கழுகு வந்து புடிச்சிட்டு போக, அப்படியே கழுகோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வாட்டர் ஃபால காட்டுவாங்க பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கும். நேரா அந்த கழுகு அந்த டிக்கெட்டை எடுத்து அதோட குழந்தைக்கு கொடுக்க, அது சாப்பிட முடியாம துப்பிடுது. அந்த டிக்கெட் அப்படியே ஸ்னோவா மாறி உடஞ்சி ஸ்லோவா லேண்ட் ஆகும்போது கரெக்டா ட்ரெயின் வந்து அந்த டிக்கெட்டை பிடிச்சிருது. எப்படியோ அந்த டிக்கெட் அப்படி இப்படின்னு புகுந்து லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டா அந்த ஏர் வென்டிலேஷன்ல செட் ஆகிடுது. அப்போதான் கண்டக்டருக்கு அந்த பொண்ணோட டிக்கெட்டை பஞ்ச் பண்ணலன்ற ஞாபகமே வருது. டிக்கெட்டை கேட்ட உடனே தேடி பார்த்தா டிக்கெட்டை காணோம். அந்த நேரத்தில் நான் தான் அந்த டிக்கெட்டை தொலைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒத்துக்கிறான். நீ வேணா என் டிக்கெட்டை எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்கும்போது, இது ஒன்றும் மற்றவங்களுக்கு கொடுக்குற டிக்கெட் கிடையாது, ஒருத்தங்களுக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் என்ன பண்ணிடுறாரு, திருப்பி டிக்கெட்டை கொடுத்துறாரு அவங்ககிட்டயே. அந்த பொண்ணை கூட்டிட்டு லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் கிட்ட போயிடுவாரு. அந்த கண்ணாடி போட்ட பையன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவ்வளவுதான், அந்த பொண்ணு லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை போட்டு வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ திரும்ப ட்ரெயினை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு லிவர் கிட்ட போகும்போது கரெக்டா டிக்கெட்டை கண்டுபிடிச்சிடறான். சரின்னு அந்த டிக்கெட்டை கொடுக்கலான்னு போகும்போது திரும்ப அதே மாதிரி ஆகுது. கையில வச்சுட்டு இருந்தா தானடா பிரச்சனை, இப்போ பாருடான்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வாயில வச்சுக்கிட்டு கம்பார்ட்மெண்ட்குள்ள போய் பார்த்தா அவன் 2 பேரையும் காணோம். பார்த்தா அந்த சின்ன பையன் மட்டும் உட்காந்துட்டு இருப்பான். 2 பேரும் எங்க போனாங்கன்னு சொல்லி இந்த டிக்கெட் அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா 2 பேரும் மேலே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் போகும்போது தான் கரெக்டா மவுண்டன் கிளிஃப் கிட்ட ஸ்பீடா போயிட்டு இருக்கு ட்ரெயின். எப்படியோ டாப்புக்கு வந்து பையன் நில்லுங்க நில்லுங்கன்னு கத்தும்போது அவங்களுக்கு கேட்காம போயிடுறாங்க. அந்த நேரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. கிட்ட போய் பார்த்தா ஒருத்தர் கிட்டார் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ப்ளே பண்ணிக்கிட்டு டீ போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம பையனே இந்த பக்கம் ஒரு பொண்ணு போனதை பார்த்தீங்களா, அந்த பொண்ணுகிட்ட இந்த டிக்கெட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளும் அந்த டிக்கெட்டை வாங்கி பார்க்குறாரு. இந்த டிக்கெட்டை தான் இந்த ட்ரெயினில் போகுது யூஸ் பண்ணுறீங்களா, சரி இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, உன் இடத்துல நான் இருந்தேன்னா என் பூட்ஸ்குள்ளே தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனும் பூட்ஸ்குள்ளே வச்சிடறான் அந்த டிக்கெட்டை. ஆனால் எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நான் எப்போ வேணா இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணுவேன், இந்த ட்ரெயினுக்கே நான் தான் ராஜா, உண்மையை சொல்ல போனோம்னா இந்த நார்த் போலுக்கே நான் தான் ராஜா. சரி நான் ரொம்ப பேசுறேன், இந்தா இந்த டீயை குடின்னு கொடுத்த உடனே நம்ம பையனும் ஒரு சிப் அடிக்கிறான். பார்த்தா அது ஃபில்டர் பண்றதுக்கு அவனோட சாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பையனுக்கு தூக்கி வாரி போடுது. இதுக்கு மேல இந்த டீயை குடிச்சனா என்ன செருப்பால் அடிங்கடான்னு சொல்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பான். சாண்டா தானே நிஜமாலே நார்த் போலுக்கு ராஜா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளு சாண்டாவை கலைக்கிற மாதிரி சிரிச்சுட்டு, சரி உனக்கு சாண்டா மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, நான் நம்பணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது, நீ ஏமாற நினைக்கல அதுதான் நிஜம், நீ கண்ணை பார்க்கறத மட்டும்தான் நம்புவ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு டவுட் வந்துடுது. அப்போ இந்த ட்ரெயின்ல போறது எல்லாமே என் கனவுன்னு சொல்றீங்களா அப்படின்னு நான் சொல்லலை, நீ தான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா அந்த பொண்ணை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வரும்போது, சரி உனக்கு இந்த பேய் மேலெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பையன் டங்கு டங்குன்னு இல்லைன்னு மண்டையாட்டுவான். இந்த ஆளு முன்னாடி போயிடுவாரு. நம்ம பையனும் நம்ம கனவுல தான் இருக்கும் போல நினச்சிக்கிட்டு பனியில மூஞ்ச விட்டுக்கிட்டு எழுந்திரி எழுந்திரின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக வந்துடுறாரு நம்ம ஆளு ஸ்கீயிங் கேட்டப்ல. இவர் வந்து சொல்றாரு, என்னன்னா தம்பி ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ நம்ம மவுண்டன் கிளிஃப் கிட்ட போக போகிறோம், ஏறி இறங்கும்போது கரெக்டாக நம்ம இன்ஜின் கிட்ட போகணும், இல்லைன்னா கேவில் மாட்டிப்போம், அந்த கேவும் 1 இன்ச்சு தான், நம்ம மட்டும் கரெக்டாக போகலைன்னா மாட்டிப்போம் சரியான்னு சொல்லிட்டு அந்த மவுண்டனும் வருது. இவங்க அப்படியே கிராவிட்டியில் புஷ் ஆகி பின்னாடி வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த பையன் என்ன ஆகிறான், பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துறான். ஆனால் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டை எப்படியோ பிடிச்சிடறான். இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, கையில் வச்சுட்டு இருந்த அந்த ஸ்டிக்கை கேப்பில் விட்டு எப்படி நின்றுறாரு. அப்புறம் இன்னொரு ஸ்டிக்கை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பையனும் எப்படியும் அந்த ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி வந்துடுறான். 2 பேரும் அந்த ட்ரெயினோட ஸ்பீடை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி முன்னாடி வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே அந்த கேவும் வந்துடுது. அந்த கேவில் மாட்டினா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை குதின்னு சொல்லிட்டு இவர் மறைஞ்சிடறாரு. அப்புறமேட்ட தான் தெரியுது அந்த ஆள் ஒரு கோஸ்ட்ன்ட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான், கரெக்டாக அந்த சார்கோல் மேலே குதிச்சிடறான். சரின்னு உள்ள வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு மட்டும் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம பையனுக்கு செம்ம ஷாக்கு, நீயா ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் சும்மா இன்சார்ஜ் தான், இன்ஜினியர்ஸ் 2 பேரும் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே பார்த்தா அந்த 2 இன்ஜினியர்ஸும் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒல்லியா இருக்க இன்ஜினியர் இருப்பாரு பாருங்க, அவருக்கு கால் வரைக்கும் தாடி இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு இன்ஜினியர் எப்படியோ பல்பை ஃபிக்ஸ் பண்ணுவாரு. அந்த நேரத்தில் தூரத்துல இருந்து ஒரு வெளிச்சம் தெரியும். அதை பார்த்துட்டு ட்ரெயின் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் கத்துவாரு. இவங்களும் ட்ரெயினை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு மட்டும் சொல்லுவாங்க, இந்த லிவரை பிடிச்சி இழுத்தினா ட்ரெயின் நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த லிவரை பிடிச்சி இழுத்து எப்படியே ட்ரெயினை நிறுத்திடுவாரு. பார்த்தா அந்த ட்ரெயின் ட்ராக் ஃபுல்லாக கேரிபு இருக்கும். கேரிபுனா அது ஒரு வகையான மான். ட்ரெயின் நின்ன உடனே நம்ம கண்டக்டர் வந்துடுவாரு, நம்ம இன்னைக்கு நார்த் போல் போன மாதிரி தான் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா மில்லியன் கணக்கான கேரிபு இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழும்பொழுது அந்த தாடி வச்சிருக்காருல இன்ஜினியர், அவரோட தாடியை பிடிச்சி எப்படியோ தப்பிச்சிருவாரு. அந்த ஆள் வழியில கத்துற சத்தத்தை கேட்டு அந்த கேரிபுலாம் ரியாக்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கண்டக்டர் என்ன பண்றாரு, அந்த ஆளோட தாடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வினோதமான சத்தத்தை கேட்டு எல்லா கேரிபுவும் வழி விட்டுருது. இவங்களும் என்ன பண்றாங்க, ட்ரெயினை ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாங்க. உள்ள என்ன ஆகுது, அந்த ஸ்பீட் லிவர்ல இருக்கிற பின்னு வந்து வெளியில வர ஸ்டேஜ்ல இருக்கும்பொழுது இந்த இன்ஜினியர் பூச்சி இழுத்துருவாரு. அந்த பின்னு வெளியில வந்து வீழ்ந்துருது. ட்ரெயினும் கண்ட்ரோலை மீறி போக ஆரம்பிக்குது. உள்ள பின்னும் அந்த கேப் வழியா வீழ்ந்தது. வெளியே இவங்க 3 பேரும் மாட்டிக்கிறாங்க. கண்டக்டர் கையில வச்சுட்டு இருந்த பெல்ட்டை சேஃப்டிக்கு கட்டிடுறாரு. ட்ரெயின் ரோலர் கோஸ்டர் ஸ்பீடுக்கு போகுது. அந்த மவுண்டன் உச்சிக்கு வந்து கீழே வரும்போது உள்ள மாட்டிட்டு இருந்த பின் வெளியே வருது. வெளியே வந்த பின்ன அந்த மொட்டை இன்ஜினியர் முழுகிறாரு. சரின்னு பார்த்தா அந்த வழியில ட்ராக்கே இல்லை, எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த 2 பேரும் பின்னை வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பின்னு என்ன ஆகிடும், அந்த ஐஸ் கட்டி மேலே சொருகிட்டு விரிசல் விழ ஆரம்பிச்சிடும். வெளியில் அந்த சின்ன பொண்ணு தவறி கீழே விழும்போது கண்டக்டர் எப்படியே பிடிச்சிருவாரு. அவரும் கீழே விழுற நேரத்தில் நம்ம ஹீரோவும் பிடிக்கலான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிடுது. அந்த நேரத்தில் அந்த கோஸ்ட் மனுஷன் தான் காப்பாற்றுவாரு. பார்த்தா அந்த தாடி வச்சிருக்க இன்ஜினியர் இருக்கார்ல, அவர் கொண்டையில் ஒரு பின் இருக்கும். அதை வச்சு அப்படியே ட்ரெயினை நிறுத்துவாங்க. பார்த்தா பின்னாலே ஐஸ் எல்லாம் பிரேக் ஆக ஆரம்பிக்கும். இவங்களும் ட்ரெயினை ஸ்பீடாக மூவ் பண்ண ஆரம்பித்த உடனே ட்ரெயின் ட்ராக் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. மேலே இருந்து நம்ம கண்டக்டர் லெஃப்ட் ரைட்டுன்னு அந்த இன்ஜினியருக்கு ரூட்டை சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோட பூட்ஸ்ல இருந்து டிக்கெட்டு பறக்க ஆரம்பிக்கும். டேய் உன் டிக்கெட்டு பறக்குது பாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அது ஏன் டிக்கெட் இல்லை, அது உன் டிக்கெட் அப்படி சொன்ன உடனே 2 பேரும் எப்படியோ அந்த டிக்கெட்டை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு பார்த்தா லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் அந்த ஐஸ் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படியோ கரெக்டாக தண்டவாளத்தில் வீழ வச்ச கதையா ட்ராக்ல ஏறிடுவாங்க. என் டிக்கெட்டை கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது நம்ம கண்டக்டர் வந்து யாராவது இங்கே டிக்கெட்டுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்ல உடனே அந்த டிக்கெட்டை பஞ்ச் பண்ணிடுறாரு. பார்த்தா அந்த டிக்கெட்ல LE அப்படின்னு பஞ்ச் ஆகியிருக்கு. சரின்னு அந்த ட்ரெயின் மவுண்டன் மேலே ஏறும்போது நம்ம கண்டக்டர் 2 பேரும் பார்த்து வாங்கன்னு சொல்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் அப்போ நான் இந்த ட்ரெயின் மேலே ஏறி ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஸ்லிப் ஆகி கீழே விழும்போது என்னை ஒன்று காப்பாத்திச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது இல்லை, நான் அதை பார்க்கல. கண்ணில் பார்க்கறது தானே நம்ப முடியும், ஆனால் சில நேரத்தில் நம்ம பார்க்காத விஷயந்தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது ஃபுல்லாக உடஞ்சி போன டாய்ஸாக இருக்கும். கண்டக்டரும் அந்த பொண்ணு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பொறுமையாக வரும்போது திடீர்னு அங்கேருந்து ஒரு பொம்மை அவனை பயமுறுத்தி பேச ஆரம்பிக்குது. நீயும் என்ன மாதிரி ஒரு சந்தேக பேர் வழிதான். மேலே பார்த்தா அந்த பேய் மனுஷன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நார்த் போல், சாண்டா கிளாஸ், இந்த ட்ரெயின் எதையும் நீ நம்ப மாட்டே அப்படின்னு சொல்லி பயமுறுத்தும் போது பையன் ஓடிடுறான். ஆக்சுவலாக இந்த பொம்மை யாருன்னா எபனேசர் ஸ்க்ரூஜ். இவர் சரியான கஞ்சத்தனமான ஆளு. கிறிஸ்மஸ், சாண்டா கிளாஸ் எதையும் நம்ப மாட்டாரு. இவரை பற்றி படத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னு அப்புறமா பார்க்கலாம். சரி, நம்ம அவுட் ஆஃப் த கண்டென்ட் போயிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரின்னு உள்ள வந்த நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தேடும்போது அவங்க அந்த சின்ன பையனை பார்க்கறதுக்கு போயிருப்பாங்க. நம்மளும் பின்னாடியே போய் பார்க்கும்போது அந்த சின்ன பையன் பாட்டு பாடிட்டு இருப்பான். அந்த பொண்ணு அவன் கூட சேர்ந்து பாட்டு பாடும்போது இவங்க எல்லாருமே எப்படியோ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எப்படியோ ட்ரெயின் நார்த் போர்க்குள்ள வந்து சேர்ந்துருது. அந்த நேரத்தில் நம்ம கண்டக்டர் கேப்பை கைட்டு வர பார்த்தா பால் ஹெட்டு மனுஷன் டைமுக்கு வந்துட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் டைம் 11:55 ஸ்டக் ஆகி நிற்கிது மேஜிக்கில். ஏதோ இவரே டைமுக்கு வந்த மாதிரி பீருது ஒரேடியோ ஃபீலிங்கு. சரி, எல்லாரும் தயாராருங்க, உங்களிருந்து ஒருத்தருக்கு தான் சாண்டா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தர போறாரு. பார்த்தா குள்ள மனிதர்கள் எல்லாருமே கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி கேதர் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. இவங்களும் லைனில் நின்றுக்கிட்டு போகலான்னு நினைக்கும் போது அந்த சின்ன பையன் மட்டும் உள்ளே உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் அவனை கூப்பிடலையே அப்படின்னு கேட்கும்போது சாண்டாவை பார்க்கறதுக்கு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு ட்ரெயினில் ஏறி அந்த பையனை கூப்பிடலான்னு நினைக்கும் போது நம்மளால் ஸ்டெப்பில் ஏறுறதுக்கு பதிலாக கம்பார்ட்மெண்ட்டை பிரித்து விட்டுருவாரு. சரி, எங்கள் கூட வரலை அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் கிறிஸ்மஸுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்ல, இதை பாரு, கிறிஸ்மஸ் செட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ இங்கே தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு எப்படியோ அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் தனியாக பிரிஞ்சு ட்ராக் மாதிரி போக நம்ம ஹீரோ வந்து பிரேக் லிவர் எங்கன்னு தேடும்போது கரெக்டாக அந்த பேய் மனுஷன் வந்து தம்பி இது இருக்கு பாரு பிரேக்கு அப்படின்னு சொல்ல அவனும் பிரேக் போட்டுறான். இவங்க வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. எந்த வழியில் போகணும்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மட்டும் சாண்டாவோட பெல் சத்தம் கேட்க இந்த வழியாக தான் போகணும்னு சொல்லி எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த சின்ன பையனுக்கு மட்டும்தான் அந்த பெல் சத்தம் கேட்குது. இவனுக்கு கேட்கவே இல்லை. இவங்க உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை இந்த பீஸுங்க நம்மளை வச்சு பண் பண்ணிட்டு இருக்குதுங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை இருக்கும்போது இந்த வழியில தான் போகணும், இந்த வழியில தான் பெல் சத்தம் கேட்குதுன்னு அந்த பொண்ணு சொல்ல எல்லாருமே அந்த வழியில் போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு 5 குள்ள மனிதர்கள் எல்லாருமே இந்த குழந்தைங்களாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மூச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சாண்டாக்கு கிஃப்ட் வைக்கிறதுக்கு சேஃபா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது சரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போயிடுறாங்க. இவங்க அதை பார்த்துட்டு அது பின்னாடி அவங்களும் போய் பார்த்தா கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணுற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆரம்பர் போட்ட வழியிலே போகிறாங்க. திடீர்னு மிஷின் ஆன் ஆகுது. மேலேருந்து ஒரு ப்ரெசென்ட் வருது. யாருக்குன்னு பார்த்தா அந்த சின்ன பையனோடது. அவன் என்ன பண்ணிடுறான், அந்த கிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு போயிடுறான். இவங்களும் பின்னாடியே போயிடுறாங்க. அங்கே மான்ஸ்டர் ஸ்லைட் மாதிரி இருக்குது. அதில் ஸ்லைட் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு டனல் மாதிரி வருது. அதுக்குள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக கிஃப்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே போய் விழுந்துடுறாங்க. அந்த சின்ன பையனும் ப்ரெசென்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது கிறிஸ்மஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு லேபிளில் மென்ஷன் ஆகிருக்கு. இவனும் ஓப்பன் பண்ணாமல் விட்டுருவான். சரின்னு பார்த்தா அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஒரு டார்கெட் மாதிரி இருக்கும்.
அதுக்கு முன்னாடி போய் நிற்கும். ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அப்படியே தூக்கிட்டு போகுது. அந்த ஸ்பேஸ்ஷிப் அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி போகும்போது அந்த சின்ன பையனோட காலை பிடிச்சி யாரோ இழுப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கண்ணாடி போட்ட பையன். இவன் என்ன பண்ணுவான், அவனோட கிஃப்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவான். நான் என்னோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ள ஒரு அண்டர்வேர் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல டப்பா தலைய ரூல்ஸை மீறிட்டா அந்த ஸ்பேஸ்ஷிப் எப்படியும் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இறக்கி வச்சுட்டு போயிடும். நம்ம பசங்க உள்ளே இருந்து அட்ராசிட்டி பண்ண விஷயம் எல்லாமே அந்த குள்ள மனிதர்களுக்கு தெரியும். இது எல்லாமே விதியில் ஆல்ரெடி இருக்குது. ஆனால் இந்த கண்ணாடி போட்ட பையன் மட்டும்தான் அன்வான்டாக மூக்கண்ணு வச்சிருப்பான். நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது, பரவாயில்ல, இது கிறிஸ்மஸ்ன்றதுனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்ருவாங்க. எல்லாருமே கீழே இறங்கிடுவாங்க. அடுத்து சாண்டாவோட வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு மானெல்லாம் கட்டி போட்டு தயார் பண்ண பின்னாடியே அந்த பெல்ஸ் எல்லாம் வண்டியில் கட்டுறதுக்கு ஜிகில் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாருக்குமே அந்த சத்தம் கேட்கும், ஒருத்தனுக்கு தவிர. பயங்கரமான வரவேற்போட எல்லாருக்குமே காட்சி அளிக்கிறார் சாண்டா கிளாஸ். எல்லா கண்ணுக்குமே தெரிஞ்ச சாண்டா ஒருத்தனுக்கு மட்டும் தெரியல. அந்த நேரத்தில் ஒரு பெல் அருந்து அவன் கிட்ட வந்து விழுக அதை எடுத்து ஜிகில் பண்ணுறான். சத்தமே கேட்கல. நான் நம்புகிறேன், நான் சாண்டாவையும் கிறிஸ்மஸையும் முழுசாக நம்புகிறேன்னு சொல்லி திரும்ப ஜிகில் பண்ணுறான். அவனுக்கு நம்பிக்கை வந்த உடனே சாண்டாவும் அவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. என்ன சொன்ன? நான் நம்புகிறேன்னு சொன்னேன். இது உங்களோடது தானே? அந்த நேரத்தில் அந்த கண்ணாடி போட்ட பையன் என்ன சூஸ் பண்ணுங்க, எனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, குழந்த, கொஞ்சம் நீ பொறுமையாகவும் மற்றவங்க கிட்ட பணிவாகவும் நடந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம வீர பெண்மணி, உனக்கு தன்னம்பிக்கையும் முடிவு எடுக்கிற திறமையும் இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் இரு, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. அடுத்து பில்லி, உனக்கு நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. உலகத்திலே ஃப்ரெண்ட்ஷிப்போட பெரிய கிஃப்ட் எதுவும் இல்லை. அப்புறம் நம்ம முதல் பரிசு இந்த பையனுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சாண்டா நம்ம ஹீரோ தான் சூஸ் பண்ணுவார். சரி, உனக்கு என்ன வேணும்? அந்த பையனும் காதில் ஒன்று சொல்கிறான். நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அவன் அந்த பெல்லை தான் கேட்பான். இந்த பெல் கிறிஸ்மஸோட ஒரு சிம்பிள். ஏன் நானும் தான். உண்மையான கிறிஸ்மஸ் உன்னுடைய மனசு தான் அப்படின்னு சொன்ன உடனே மணி 12 ஆகிருது. பெல்லை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவனும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சிடறான். நம்ம சாண்டாவும் கிஃப்ட்டை கொடுக்க போயிடுறாரு. அப்புறம் நம்ம குள்ள மனிதர்களுக்கு எல்லாமே ஃபுல் பார்ட்டி மோடு தான். அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டே எப்படி எடுத்துகிட்டு வந்துருவாங்க. நம்ம கண்டக்டரும் டிக்கெட்லாம் பஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அந்த கண்ணாடி போட்ட பையனுக்கு லேர்ன் அப்படின்னு வரும். ஏன்னா அவன் கிஃப்ட் பாக்ஸை பிரித்ததுக்கும் அப்புறம் அவன் யோசிக்காமல் பேசுறது இதெல்லாம் வச்சு தான் அவனுக்கு லேர்ன் அப்படின்னு வந்திருக்கு. லேர்ன்னா படிக்கிறது மட்டும் இல்லை, வாழ்க்கையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த சின்ன பையனுக்கு டிபெண்ட் ஆன், ரிலே ஆன், கவுண்ட் ஆன் அப்படின்னு வரும். நீ சார்ந்து இருக்கவங்க நம்புன்னு அர்த்தம். அந்த பொண்ணுக்கோ லீட் அப்படின்னு வரும். இவங்க வளர்ந்து பிரசிடென்ட் ஆவாங்க நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோக்கும் டிக்கெட்டை பின்னாடி வச்சு பஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா பிலீவ் அப்படின்னு வரும். அந்த டிக்கெட்டை பாக்கெட்டில் வைக்கும்போது அப்படியே மறைஞ்சு போகுது. சரின்னு எல்லா பசங்களும் அந்த பெல்லை காட்டுன்னு அப்படி சொல்லும்போது பார்த்தா பெல்லை காணோம், பாக்கெட் தான் ஓட்டையாச்சு. நம்ம பையனும் சோகமாகிருவான். ட்ரெயினை மூவ் ஆகிடுது. அந்த சின்ன பையனோட வீடு வந்த உடனே 2 பேர் குட் பை சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் சாண்டா கொடுத்த கிஃப்ட்டை வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். அடுத்து நம்ம ஹீரோவோட வீடும் வந்துடும். அந்த பொண்ணுக்கு குட் பை சொல்லிட்டு கண்டக்டர் கிட்ட தேங்க்யூன்னு சொல்லுவார். எனக்கு ஏன் தேங்க்யூ சொல்கிற? நான் உனக்கு தான் சொல்லணும் தேங்க்யூ. அப்புறம் ட்ரெயின் எங்கே போகுதுன்னு முக்கியம் இல்லை, நீ ட்ரெயினில் ஏறினியா இல்லையா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் உள்ளே வரும்போது கண்டக்டர் மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மேலே அந்த கோஸ்ட் மேனை பாயின்னு சொல்லிட்டு மறைய நம்ம ஹீரோவும் பெல்லை தொலைச்ச சோகத்தில் ஃபீல் பண்ணிக்கிட்டே உள்ளே வராரு. சாண்டாவும் இன்னும் வரல. திடீர்னு பார்த்தா அவன் தங்கச்சி எழுந்துருன்னு எழுப்ப நம்ம பையனும் என்ன பண்ணுறான், அவன் நைட் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கும்போது திரும்பவும் கிழியுது. என்னடா இது, இந்த பாக்கெட் தான் ஏற்கனவே கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையன் கன்ஃபியூஸ் இருக்கும்போது கீழே போய் அண்ணனும் தங்கச்சியும் ப்ரெசென்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ப்ரெசென்ட் மட்டும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். சரின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அந்த சாண்டாவோட பில் இருக்கும். அதை ஜிகில் பண்ண 2 பேருக்கும் அந்த சத்தம் கேட்குது. இது என் சீட்டுக்கு மேலே இருந்தது, உன் பாக்கெட்டில் இருக்க ஓட்டையை சரி பண்ணு, இப்படிக்கு சி அப்படின்னு அந்த லெட்டரில் போட்டிருக்கு. சரின்னு அந்த நேரத்தில் அவனோட அப்பாவும் அம்மாவும் வந்து பெல்லை வாங்கி ஜிகில் பண்ணும்போது அவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பெல்லோட சத்தம் கேட்டுது. ஆனால் வருஷங்கள் போக அவங்களுக்கும் இந்த பெல் சவுண்ட் சைலண்ட் ஆகிருச்சு. ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னோட தங்கச்சிக்கும் இந்த அருமையான சத்தம் கேட்கல. உண்மையாக கிறிஸ்மஸை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் கேட்கும். எனக்கு கேட்குது, அப்போவும் இப்போவும் எப்போவும். இதோட இந்த படம் முடியுது. இதில் முக்கியமான ஃபேக்ட் என்னென்னா, இதில் டாம் ஹாங்க்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டக்டர், கோஸ்ட் மேன், அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா எல்லாமே டாம் ஹாங்க்ஸ் தான். அவரோட ஃபேஸ் தான் இருக்கும். அப்புறம் நம்ம சாண்டா கிளாஸ்க்கு டப் பண்ணவரும் இவர் தான். படம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் ஹாலிவுட் கனெக்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். படம் ஹாலிவுட்டு, கதை நம்ம ஸ்டைல். சைனிங் ஆஃப்.